ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் மக்களே. ஸோ நான் உண்மையை சொல்லி ஆரம்பிக்க போறேன். ஸோ 2026ல ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, சூப்பரான யுஐ ஏஐயால ரெடி பண்ணிற முடியும். வெறும் 2 நிமிஷத்துல. பட் ஆனா என்னதான் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான டிசைன்ஸ் பண்ணாலும், அதால வந்து யூசர் சென்ட்ரிக் டிசைன், அதாவது ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, பண்ண முடியாது. ஏன்னா யூசருக்கு என்ன வேணும், வேணான்றத வந்து பார்த்தீங்கன்னா, அது தெரிஞ்சுக்கிட்டாலும் யூசரோட எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் கிடையாது சிஸ்டம். ஸோ 2022ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கரமான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் மக்களே. எப்படியாச்சும் கெரியரை ஸ்விட்ச் பண்ணணும். இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வேற ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாரியான ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டேன். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என் கையில நாலேஜ்ல இருந்தது கிராஃபிக் டிசைன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ கிராஃபிக் டிசைன் அப்படின்றது ஒரு நல்ல ஃபீல்டு தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். வெறுமனையா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 to 15K தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி வாங்க முடியும். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கெரியரை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய இன்ஸ்டிடியூட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இன்ஸ்டிடியூட்டும் காமனா சொன்ன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎக்ஸ் யூஐ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பூமிங்கா இருக்கு. ஸோ நீங்க இந்த இடத்துல இத கத்துக்கணும் அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படின்னு இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய யூடியூப்ல அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்கிட்ட மக்களே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 4 செக்மெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு பேச போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் கிறிஸ்தோ, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது யுஎக்ஸ் தமிழா. ஸோ நான் ஆல்ரெடி கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஃபிக் டிசைனர் கற்றுக்கோங்க. ஏன்னா ஒரு கிராஃபிக் டிசைனர் ஒரு பேசிக்கான ஒரு பேனரை ரெடி பண்ண முடியாது. உங்களால யூஐ டிசைன்லாம் ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் த கிராஃபிக் டிசைன் மக்களே. ஸோ கிராஃபிக் டிசைன் கற்றுக்கிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிசைன் பிரின்சிபல்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிப்பீங்க. கலர் தியரி, டைப்போகிராஃபி, ஸ்பேசிங்கு, அலைன்மெண்ட்டு, ஒயிட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஐக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸா இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால டோன்ட் ஸ்கிப் கிராஃபிக் டிசைன் மக்களே. ஸோ கிராஃபிக் டிசைன் கத்துக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இது மட்டும் இல்லாத ஒரு சில டூல்ஸையும் கத்துப்பீங்க. அதாவது Photoshop, Illustrator, Figma, Adobe XD, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கத்துப்பீங்க. ஸோ என்னோட குயிக் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 டூல்ல செம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒண்ணு Photoshop, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா Figma. ஸோ இது 2லயும் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து உங்கள போர்ட்ரேட் பண்ணிக்க முடியும். செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிராக்டிஸ் மக்களே. அதாவது டிசைன் குளோன் பண்றதுக்கு கத்துக்கணும் மக்களே. 2022 அதாவது கொரோனா டைம் முடிஞ்சப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட வந்துட்டு ஒரு பழைய கவர்மெண்ட் லேப்டாப் இருந்துச்சு. ஸோ இந்த லேப்டாப் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃபுல்லா பொட்டன்ஷியல் எடுக்கணும் அப்படின்றது என்னோட ஃபுல் தாட்டா இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து Figma வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைட் வெயிட்டடான அப்ளிகேஷன் தான். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ, நெறைய டிசைன்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌஸ் பண்ணுவேன் மக்களே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்த ஒரு 4 கேள்வி. அந்த 4 கேள்விய தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி? ஏன்? என்ன? அது மட்டும் இல்லாம யாருக்கு? இந்த 4 கேள்விய நீங்க சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சால்வ் பண்ணிற முடியும். ஸோ நெறைய ஆப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறப்போ, ஏன் இந்த பட்டன் இங்க இருக்கு? ஏன் இந்த டெக்ஸ்ட் பெருசா இருக்கு? ஏன் இந்த டெக்ஸ்ட் இந்த கலர்ல வச்சிருக்காங்கன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெறைய கேள்வி எனக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சேன். அத பத்தி நெறைய ரெஃபர் பண்ணி படிக்கவும் ஆரம்பிச்சேன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன? ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இந்த ஆப்புக்குள்ள என்னதான் இருக்கு? இந்த வெப்சைட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அப்படின்ற ப்ராடக்ட் டிக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சேன் மக்களே. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி? இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யும்? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாம்சங் வெப்சைட்டோ இல்ல வந்துட்டு ஆப்பிள் வெப்சைட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த வெப்சைட் எப்படி வேலை செய்யுது? அவங்களோட ப்ராடக்ட்ட பயங்கரமா ஷோகேஸ் பண்ணி, ஒரு கால் டூ ஆக்ஷன்ற சொல்லுவாங்க. ஸோ அத கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ட பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சைட்டோட முக்கிய நோக்கம். ஓகேவா? ஸோ அத எப்படி சார்ட் அவுட் பண்றாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ கடைசியா யாருக்காக டிசைன் பண்றோம்? ஸோ டிசைன் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் வேணா எப்படி வேணா பண்ணலாம். பட் ஆனா, இப்போ நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஒரு டிசைன் ஃபைல் எனக்கு பண்ணி குடுங்கன்னு நான் கேட்கிறேன்னா, நீங்க எனக்காக தான் டிசைன் பண்ணணும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நீங்க பண்ணணும். அத விட்டுப்புட்டு நான் எனக்கு பிடிச்ச மாரி தான் வந்து படம் வரைவேன். எனக்கு பிடிச்ச மாரி தான் டிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்கே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த 4 கேள்வி. இந்த 4 கேள்விய சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி யூஎக்ஸ் டிசைனர் ஆயிர முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, பிராக்டிஸ். முன்னாடியே சொன்ன மாரி டிசைன் க்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண கத்துக்கங்க மக்களே. ஸோ நான் வந்துட்டு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் ஆப்ஸா இருந்தக்கூடிய Uber, Ola, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ வந்து ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற எல்லா டிசைன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய டிசைனர் பண்ணியிருப்பாங்க. அத எடுத்து எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே மாதிரி என்னால கிரியேட் பண்ண முடியுதா? அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப 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 கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ திரும்ப திரும்ப பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒர்க் ஃபாஸ்ட் ஆச்சு. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு நெறைய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என் பக்கத்தில இருந்துச்சு. அதாவது நான் பண்ண ஃபைல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி எனக்கிட்ட ஏகப்பட்ட ஒர்க் ஃபைல் இருந்துச்சு. ஸோ இந்த ஒர்க் ஃபைல எடுத்துட்டு போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணேன். அதாவது போர்ட்ஃபோலியோ. ஸோ போர்ட்ஃபோலியோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
ஃபேன்சியான வெப்சைட்டோ, இல்ல ஃபேன்சியான ப்ரொஃபைல் ஐடென்டிட்டியோ கிடையாது மக்களே. இட்ஸ் அ மார்க்கெட்டிங் மெட்டீரியலு. ஸோ உங்கள நீங்க மார்க்கெட்ல எப்படி போர்ட்ரேட் பண்றீங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான். சிம்பிளா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டிங் பீப்பிள் அதாவது ஒரு ஹைரிங் பீப்பிள் வந்து உங்கள பார்க்குறான்னா, ஏன் உன்ன ஹையர் பண்ணணும்? உன்னால வந்து பார்த்தீங்கன்னா, என் கம்பெனிக்கு என்ன ரெவென்யூ வரும்? உன்னால என் ப்ராடக்ட்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா உங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ்மென்ட் பேப்பரா தான் இருக்கும் மக்களே. ஓகேவா? ஸோ அதனால போர்ட்ஃபோலியோல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்றதுன்றத பத்தி நான் அடுத்தது டீட்டெயில்டா பேசுறேன். ஏன்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோ ஒண்ணு ரெடி பண்ண வேண்டியிருக்கு. நான் அத ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் காட்டுறேன். ஓகேவா? ஸோ 4வதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஜாப் அப்ளை பண்ணணும் மக்களே. ஜாப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டிசைனர்ஸ் ரெஸ்யூம். ஸோ ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா, அந்த ரெஸ்யூமேல வந்து நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, வெறும் ஒரு பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கன்வே பண்ணி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, சொல்ற விஷயங்கள் கிளியரா அவங்களுக்கு புரியவும் செய்யணும். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட ரெஸ்யூமேவ பண்ணியிருந்தேன். நான் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் கிராஃபிக் டிசைனர்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும், பட் நான் யூஎக்ஸ் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி லெவல் தான். ஸோ அப்படின்றப்போ நான் ஃப்ரெஷரா தான் என்ன ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெஷருக்கு இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு சிங்கிள் பேஜ்ல டிசைன் ரெடி பண்ணேன். ஸோ நீங்க இப்போ வந்துட்டு ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னோட பழைய ரெஸ்யூமே மக்களே. ஸோ இந்த ரெஸ்யூமேவ பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 10க்கும் மேல கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்துட்டு கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட கிரைட்டீரியாக்கு நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கீழ தள்ளாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டீம்ல செலக்ட் ஆனேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து டாஸ்க் குடுத்தாங்க. அதாவது டிசைன் டாஸ்க் குடுப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி ஒரு 3 கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஷார்ட் அவுட் பண்ணேன். ஸோ அந்த 3ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. நீங்க வொர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம். ஃப்ளெக்சிபிளான டைமிங்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெறைய ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால நான் அந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பண்ணேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த கம்பெனில தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் ரியலி ஹேப்பி அபௌட் தட். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டிசைன் ஜேர்னி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராஃபிக் டிசைன்ல இருந்து அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூஎக்ஸ் டிசைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் மூவ் பண்ணேன். சரி ஓகே ப்ரோ, கிராஃபிக் டிசைன்ல வெறும் 13லருந்து 15 தான் ஏர்ன் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ யூஎக்ஸ்ல என்ன ப்ரோ கத்துட்டு இருக்கிற? எவ்வளோ ப்ரோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நான் ஒரு என்ட்ரி லெவல் கம்பெனில தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால, கம்பெனிலேருந்து பெருசா ப்ராஃபிட்லாம் எதிர்பார்க்கல. பட் எனக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய கம்பெனிக்கு ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்ன வரைக்கும் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். 5 இயர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல மக்களே. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அடுத்தது பெரிய ஜாப்க்கு ஸ்விட்ச் பண்றேன்னா என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல ஷேர் பண்றேன். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அழுத்தி போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இன்னொரு ஆசமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், டேக் கேர், ஹேவ் அ கிரேட் நைட் மக்களே. பாய்.